நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, தீபாவளினாலே நமக்கு எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது பட்டாசு, அப்புறம் ட்ரெஸ்ஸு, ஃபுட்டு, மூவிஸு இதெல்லாம் தான் ஞாபகம் வரும். இதுதான் எல்லாருக்குமே எப்பயுமே ரொம்ப முக்கியமானதா இருக்கும். இன்னொன்னு ஒண்ணு ரொம்ப முக்கியமானது ஒண்ணு இருக்கு. தீபாவளினாலாவே அது கண்டிப்பா இப்ப கம்பல்சரி ஆயிடுது. என்னன்னு பாத்தீங்கன்னா, டிராஃபிக்கு. ஆமாங்க, இந்த 3 நாள் லீவ் வந்தாவே போதும். எல்லாருமே சொந்த ஊருக்கு படையெடுத்துட்டு பயங்கரமா எல்லாரும் சொந்த ஊருக்கு போயிடுறாங்க. அதனால இந்த தாம்பரத்துல இருந்து பெருங்குளத்தூர், செங்கல்பட்டுலாம் சரியான டிராபிக்கா இருக்கு. நார்மலா பஸ் கூட இல்ல, டூ வீலர் கூட போக முடியல. அவ்வளவு கூட்டமா இருக்கு. எங்க ஏன்னா எல்லாம் இப்பதான் போவீங்களா அப்படின்ற மாதிரி இருக்கு. கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாப்லயும் சரியான கூட்டம். இந்த 3 நாள்ல செம்ம கூட்டம். மொத்தம் 3.5 லட்சம் பேர் பயணம் பண்ணிருக்காங்க பஸ்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பஸ்லயே இவ்வளவு பேர் பண்ணிருக்காங்க. இவ்வளவு ஓன் டிரான்ஸ்போர்ட் எவ்வளவு பேர் இது பண்ணிருப்பாங்க, எவ்வளவு பேர் போயிருப்பாங்க. பா, எங்க அதான் எல்லாரும் போயிட்டாங்க. சென்னையில ஆக்சுவலா ஆளே இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லாரும் சொந்த ஊருக்கே எல்லாருமே கிளம்பிட்டாங்க. தீபாவளிக்கு சென்னையில ஆளே இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் 3.5 லட்சம் பேர் போயிட்டாங்களாம். இதுக்கப்புறம் இன்னும் போயிட்டே இருக்காங்க. அவ்வளவு கூட்டம் இருக்கு. ஆல்ரெடி இந்த கூட்டம் வரும்னு சொல்லி என்ன பண்ணாங்கன்னா, கவர்மெண்ட் எக்ஸ்ட்ரா ஒரு 2500 பஸ் போட்டு விட்டாங்க. ஆனாலும் என்னன்னு தெரியல, கூட்டம் வந்துட்டே தான் இருக்கு. கட்டுப்பட்டவே முடியல. நார்மலாவே இல்ல, பயங்கரமா கூட்டம் போயிட்டே தான் இருக்கு எல்லார்கிட்டயும். அது இல்லாம இந்த ட்ரெயின்ல எப்பா, அது பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னன்னா, அவ்வளவு கூட்டத்துல அன்ரிசர்வ்ல போய் அப்படி ஏறுறாங்க. அது இல்லாம குழந்தைய வச்சுலாம் ஏறுறாங்க. எப்புட்றா ஏறுறீங்க? உங்களால மூச்சு முட்டி நிக்க முடியுமா? சும்மா ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம்னா பரவாயில்ல, 8, 9 மணி நேரம் இருக்கணும் உள்ள. அவ்வளவு கஷ்டப்பட்டு என்னடா போறீங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ட்ரெயின்லயே தொங்கிட்டு போறாங்க. என்னடா தொங்கிட்டுலாம் போறீங்க பஸ் மாதிரி? சும்மா ஒரு 2 ஸ்டாப்பிங்கா 3 ஸ்டாப்பிங்கா இறங்கிடலாம். ஒரு 8 மணி நேரம் எப்படா தொங்கிட்டே போறீங்க அப்படின்ற மாதிரிலாம் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ட்ரெயினை பார்த்தாவே உங்களுக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கும். இதுல எப்படா ஊருக்கு போயிட்டு நம்ம தீபாவளி செலிப்ரேட் பண்றது? அப்படிப்பட்ட தீபாவளியே வேணாண்டா அப்படின்ற மாதிரி ஆயிடும். நிறைய போலீஸ் பாதுகாப்பெல்லாம் போட்டு பயங்கர ரெஸ்ட்ரிக்ஷன்ல இருக்காங்க. ஆனாலும் ரொம்ப கூட்ட நெரிசல் நிறைய நடந்துட்டு தான் இருக்கு. போலீஸ் எல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அங்க அவ்வளவுதான். அந்த ட்ரெயின் மேல எல்லாம் ஏறி உட்கார்ந்துருவாங்க எல்லாரும். அவ்வளவு கூட்டமா இருக்கு. எங்கதான் போறாங்கன்னு தெரியல. எல்லாம் சொந்த ஊருக்கு போறேன்னு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. நிறைய பேர் இந்த புக்கிங் ஓபன் ஆனோடனே எல்லாருமே புக் பண்ணிட்டாங்க. சில பேர் புக் பண்ணிட்டாங்க. சில பேர் புக் பண்ணாதவங்க பஸ் எல்லாம் கிடைக்காம, ட்ரெயின் எல்லாம் கிடைக்காம பயங்கர கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ஃபேமிலியோட. அங்கெல்லாம் நிறைய பேசஞ்சர்ஸ் எல்லாம் சொல்றாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுன்றவங்க எல்லாம் சொல்றாங்க, ரொம்ப கூட்டமா இருக்கு, முடியல, எப்படி நாங்க ஊருக்கு போறோமே தெரியல, இவ்வளவு கூட்டத்துல எப்படி பஸ் வசதி எல்லாம் எதுவுமே இல்ல, எல்லாருமே பஸ் விட்டேன், கவர்மெண்ட் அலகேட் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஆனா ஆக்சுவலா பஸ்ஸே கம்மியா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்டேஷன்லயும் சரி நிறைய ட்ரெயின்லாம் விட்டுருக்கோம் அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஆனா ட்ரெயினே அவ்வளவா இல்ல, எப்பவும் போலதான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி நிறைய பேசஞ்சர்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. சில பேர் ஜாலியா எடுத்தவங்க போயிடுறாங்க. இந்த மாதிரி இல்லாதவங்க தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ ஆனாலும் நம்ம வடகான்ஸ்லாம் இருக்காங்களே, அவங்களாம் நாங்களாம் டிக்கெட் எடுக்க மாட்டோம்பா, ஜம்முன்னு டிக்கெட் எடுத்தவங்க ஸ்லீப்பர்ல போய் ஜம்முன்னு பார்த்துட்டு போயிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லி ஒரு கும்பல் போயிட்டு இருக்கு. ஸோ நீங்க எந்த ஊருக்கு போறீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க.